ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். டெய்லி வந்து 2 சம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு 10th டே வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் போகலாம் வாங்க. கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அசல் வந்து ரூபாய் 12,000 கொடுத்துட்டாங்க. ஆண்டு வட்டி வீதம் அதாச்சும் ஆர் வந்து 8%, என் ஈக்குவல் டு 2.25 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி தான் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு மேலே கொடுத்துருந்தாங்க இல்லையா, கூட்டு வட்டி. ஸோ இந்த டாபிக் வந்து ஃபுல்லாகவே நான் படிச்சுட்டேன், ஆல்ரெடி எனக்கு கூட்டு வட்டி கான்செப்ட் வந்து தெரியும் அப்படின்றவங்க டைரெக்டாக சம் போடுங்க. இல்லை கூட்டு வட்டி நான் இன்னும் கான்செப்ட் வந்து படிக்கல அப்படின்றவங்க அந்த கூட்டு வட்டிக்கு தனியாக வந்து மேக்ஸில் நிறைய கிளாஸஸ் இருக்குது யூடியூப்பில். அதை நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த சம் வந்து அட்டன் பண்ணுங்கள். எனக்கு ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேனா அப்படின்றவங்க அவங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து முக்கியம் எக்ஸாமில். ஸோ இங்கே நீங்கள் ஸ்லோவாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் டைம் மேனேஜ் பண்ண முடியாது. நிறைய டைம் மேக்ஸ்க்காக வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஜிகேலாம் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. கடைசியாக ஒரு 10 கொஷின் நீங்கள் ஆப்ஷனில் தான் ஏபிசிடி போட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக டெய்லி வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இந்த சம்மோடைய சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். இதில் அசல் வந்து 12,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆண்டுகள் n ஈக்குவல் டு 2.25 அப்படி 2.25 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆர் வந்து 8% கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம ஃபார்முலா ப்ராப்பராக கூட்டு வட்டி ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியும் போடலாம். அது ஏன்னா அதில் ஏன் போடலைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப கால்குலேஷன் லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த மெத்தடில் வந்து போட்டிருக்கேன். இந்த மெத்தடும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. டைமும் வந்து கன்சியூம் பண்ணாது. உங்களுக்கு மெத்தடும் ஈஸியாக இருக்கும். வாங்க இது எப்படி பார்க்கலாம். 12,000 கொடுத்துட்டாங்க. ஸோ 12,000 இன்ட்டு அதுக்கு 8% தானே வட்டி வீதம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ 8%னா 8/100, அதுதான் 8% நம்ம போட்டுட்டோம். அதுக்கு அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 960 அப்படின்றது வந்துடுச்சு. அடுத்த வருஷம் நம்ம எப்படி பண்ணுவோம்? 12,000 கூட அந்த வட்டியை சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதான் கூட்டு வட்டி இல்லையா? அப்போது 12,960 இன்ட்டு மறுபடியும் அதுக்கு 8% கண்டுபிடிக்கணும். அதுக்கு 8% கண்டுபிடிச்சா 1036.8 அப்படின்றது வந்துடுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? காலாண்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கால் ஆண்டுகளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 1/4 அந்த இதுக்கு தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். மெயின் அதாச்சும் அந்த ப்ராஃபிட் அதாவது பி கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பிரின்சிபலோட இந்த வட்டியை ஆட் பண்ணால் 13,996.8 அப்படின்றது வருது. அதை வந்து காலாண்டுகளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு 2/100. ஏன் இங்கே 2/100 போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? 2/100 எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியுமா? தெரியாதவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஏன்ட்டு வந்து சொல்கிறேன். 2/100 அப்படின்னு போட்டு இன்ட்டு அதை வந்து என்ன பண்ண போகிறோம்? அதை வந்து அடித்து கொடுத்தா 279.936 அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இது மூணுத்தையும் டோட்டல் பண்ணிங்க, இந்த வட்டிகள் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கூட்டு வட்டிக்கான அந்த ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ 2,276.74 அப்படின்றது தான் இந்த கூட்டு வட்டி. இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இதில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த 2/100 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இந்த சைட்லேயே ஆர் ஈக்குவல் டு 8%. ஓகேங்களா? 1 இயருக்கு 8% கொடுத்துட்டாங்க. இதே 6 மாதத்துக்கு என்ன வரும்? அதில் பாதி தானே 6 மாதம். 1 இயரில் பாதி தானே 6 மாதம். அப்போ வட்டியும் பாதியாக தான் வரும். அப்போ 4%. அதுக்கு அடுத்து 3 மாதம். 3 மாதத்துக்குனா பாதி, 6ல் பாதி 3 வருமா? அப்போது வட்டியும் பாதி ஆகும். அப்போ 4%, அப்போனா 2%. ஸோ 3 மாதத்துக்கு அப்படின்னா 2%. 3 மாதன்றது தான் என்னது? காலாண்டு, அதாச்சும் காலாண்டுகள். இதே அரையாண்டு கொடுத்துருந்தாங்கன்னா 4% எடுத்துக்கிறோம். ஸோ 2/100ன்றது ஏன் வந்துச்சு? 2% தான் வட்டி. அப்போ 2/100. இது புரிஞ்சுங்களா? அடுத்து 20 இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆண்டு ஒன்றிற்கு 20% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை 2 மடங்கு ஆகும்?
இதுதான் வந்து கேள்வி. இந்த 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு ஆகும் அப்படின்ட்டு தனி வட்டி விகிதத்தில கேட்குறாங்க அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு ஃபார்முலா தான் NR = 100. 2 மடங்கு கேட்டிருக்காங்க. இப்போ எத்தனை ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, NR = 100. இதே 3 மடங்கு ஆகும்னு கேட்டாங்க. எத்தனை ஆண்டுகள்ல 3 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, NR = 200. எத்தனை ஆண்டுகள்ல 4 மடங்கு ஆகும் அப்படின்னா, NR = 300. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இப்போ ட்ரை பண்ணலாமா? 2 மடங்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ NR = 100. அப்போ N = 100/20. அப்போ 20ய வந்து இத அடிச்சு இது பண்ணோம்னா 5 இயர்ஸ் அப்படின்றது வரும். இங்க 20 ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுச்சுங்களா? நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அப்போ 20% தான் நமக்கு குடுத்துருக்காங்க. R ஓட வேல்யூ 20. அப்போ 100/20 = 5 இயர்ஸ். ஆன்சர் 5 இயர்ஸ். ஆப்ஷன் பி. Okay, thank you. Thanks for watching.